கொடைக்கானல் உணவு பாதுகாப்பு ஆய்வு. சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதாரமான உணவு. வணக்கம். உங்கள் சாணக்கியனின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதி முக்கிய செய்திகளின் தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல். இதமான சூழலை அனுபவிக்க கேரளா மாநிலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அவர்களின் நலனை உறுதி செய்யும் மிக முக்கியமான நோக்கில் உணவு பாதுகாப்பு துறையினர் தனியார் உணவு விடுதிகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தரமற்ற மற்றும் காலாவதியான உணவுகள் அழிக்கப்பட்டதுடன் சுகாதார குறைபாடு காரணமாக உணவு விடுதிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. குறிப்பாக கேரளா சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் தங்கியிருக்கும் தனியார் விடுதிகளை குறிவைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தலைமையில் நடந்த இந்த சோதனையின் பிரதான நோக்கம் உணவின் தரம் மற்றும் சுகாதாரத்தை பரிசோதிப்பதே. கண்டறியப்பட்ட மிக முக்கிய குறைபாடுகள்: உணவில் நிறமேற்றப்பட்ட மாமிசம் உபயோகித்தல், காலை வேளையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை காலாவதியாகும் நிலையில் மீண்டும் உபயோகிக்க தயாராக வைத்திருத்தல் மற்றும் சமையல் கூடங்கள், உணவு பரிமாறும் பகுதிகள் சுகாதாரமற்ற நிலையில் இருத்தல். சோதனையின் போது கண்டறியப்பட்ட சுகாதாரம் இல்லாத மற்றும் பழைய உணவுப் பொருட்கள் உடனடியாக குப்பையில் கொட்டப்பட்டு அழிக்கப்பட்டன. சுகாதாரம் குறைவாக இருந்த 2 உணவு விடுதிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர். லாஸ்காட் சாலை மற்றும் 7 ரோடு சந்திப்பு பகுதிகளில் உள்ள இந்த 2 உணவகங்களின் சமையல் கூடம் சுத்தமாக இல்லை என கூறி தலா 3000 ரூபாய் வீதம் மொத்தம் 6000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதி உரிமையாளர்களுக்கும் சமையல் பணியாளர்களுக்கும் சில கண்டிப்பான அறிவுரைகளை வழங்கினர். நிறமேற்றப்பட்ட மாமிசத்தை எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. பழைய அல்லது காலாவதியான உணவுகளை மீண்டும் உபயோகிக்க கூடாது. சமையல் கூடம் மற்றும் பாத்திரங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுலா மையங்கள் மற்றும் பொது இடங்களில் உணவு தரத்தை பேண தமிழக அரசு சமீப காலமாக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் வகுத்துள்ள விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உணவு தரத்தை பராமரிப்பதில் எந்த சமரசமும் கூடாது என்றும் அரசு உறுதியாக அறிவுறுத்துகிறது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உணவு தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறையினர் உடனடியாக செயல்பட்டது தமிழக அரசின் உணவு தர கட்டுப்பாட்டில் உள்ள உறுதியை பிரதிபலிக்கிறது. நன்றி. மீண்டும் நமது பகுதி செய்திகளுடன் சந்திப்போம். செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.